துறை அமைச்சர்கள் பற்றி தனிப்பட்ட முறையில் கருத்துன்னு தெரிவிக்க போனா பிரபு கனிம வளத்துறையில இருக்காரு. துறை தான் சொல்லணும்னா இப்போ வந்து டாக்டர் அருண்ராஜ் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அதனால இப்போ அமைச்சருக்கு எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் வந்து நம்மள மாதிரி நடுத்தரமான மக்கள் அவங்க இந்த மக்களை வேலை நல்லா நடக்கும். டாக்டர் அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்திருக்கிறது ஓகே தான். தமிழ்நாடு அரசில் புதிய அமைச்சர் என்றது ஒரு மாற்றத்தை நோக்கி அமைச்சிருக்காங்க சார். மாற்றம்ன்றது பழைய மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு முன்னேற்றமாக ஒரு முன்மாதிரியான அமைச்சகமாக அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்க விரும்புகிறோம். துறை அமைச்சர்கள் பற்றி தனிப்பட்ட முறையில் கருத்துன்னு தெரிவிக்க போனா தனிப்பட்ட முறையிலன்னு தெரிவிக்கிறது ஒன்றும் விஷயங்கள் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் துறை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பணி வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு விரும்புகிறோம் மக்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு போர்டன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுமையான ஒரு அரசு அமைஞ்சிருக்குது. எல்லாத்துக்குமே வந்து துறைன்றது புது சம்மந்தப்பட்டமான ஒரு புதுமையான விஷயங்கள் தான். அதை வந்து முன்னோடிகளாக அவங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைப்பாடுகளை இல்லாமல் புதுமையான ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு வரணுன்றது மக்களோட கருத்து. நாங்களும் அதை விரும்புகிறோம், எதிர்பார்க்குறோம். அந்த ஒரு உள்நோக்கத்தோட வந்து எந்த ஒரு சொந்த விருப்பம் இன்றி பொதுமக்களுடைய சேவைகளை மட்டுமே மனதில் நிறுத்தி அவங்க வந்து அவங்களுடைய பதவியை வந்து முழுமையாக பயன்படுத்தி செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம் சார். ஒவ்வொரு துறையிலும் வந்து ஒவ்வொரு அமைச்சருக்கும் பின்புலம் அப்படின்றதுல எதுவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி அப்படி நாங்கள் விரும்பல சார். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அமைச்சருக்கு கொடுத்த பதவியை அந்த அமைச்சர் அவருடைய உரிய செயல்பாடுகளின் மூலயமா மக்களுக்கு நல்ல வழிமுறைகளை வகுத்து கொடுத்தாருன்னா அதுதான் அவருடைய பதவிக்கான முழுமையான அங்கீகாரமாக நாங்கள் விரும்புகிறோம். துறை தான் சொல்லணும்னா இப்போ வந்து டாக்டர் அருண்ராஜ் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அவரோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே அதுக்கான குவாலிஃபிகேஷனு டிகிரி இருக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கு, அந்த மருத்துவ சம்மந்த துறையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் படிப்புரிஞ்சிருக்காரு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அப்போ வந்து அவர் அந்த நிதியை வந்து அந்த துறை வந்து அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த துறை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவர் நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும். அதில் உள்ள எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீக்கி மக்களுக்கு தேவையான சேவைகளை மட்டுமே அவர் உள்நோக்கி கொண்டு போகணுன்றது நாங்கள் விரும்புகிறோம் சார். என்ன சார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு செல்வி அவங்களுக்கு கீர்த்தனாவுக்கு வந்து தொழில்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்துறை பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய கலந்தாய்வு விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை ஒவ்வொன்றும் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி சரியான முறையில் ஒரு ப்ராஜெக்ட் ரீதியாக அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீசஸ் முடித்த மாதிரி இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு தீசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க அந்த துறை ஒதுக்கி இருப்பாங்கன்னு நாங்கள் விரும்புகிறோம் சார். அதை நல்ல முறையில் அவங்க செயல்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த தொழில் துறையிலிருந்து கிடைக்கிற இண்டஸ்ட்ரியல் மூலயமா கிடைக்கக்கூடிய சேவைகள் அனைத்து மக்களுக்கு போய் கிடைக்கும் நம்ம விரும்புகிறோம். அதை அவங்க வந்து செம்மையே அதை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க ஒர்க் பண்ணும் சார். பிரபு கனிம வளத்துறையில இருக்காரு. அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து நிறைய மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். நேரடியாக இன்னும் நாங்கள் சந்திக்கல. வாய்ப்பு கிடைச்சா அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா மேம், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு உமனாக இருந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போது தொழில்துறை அமைச்சராக பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவியில் அவங்க மக்களுக்கு நல்லா பணியாற்றுவாங்கன்னு நம்புகிறோம். மற்றபடி மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கோம். அது நடக்கும்னு நம்புகிறோம். திரும்பவும் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே இளைஞராக வந்திருக்காங்க வின் பண்ணி. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து அரசியலில் நல்லா செயல்படணும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா அரசியல் ஆலோசகர் மூலயமா சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்லா செயல்படணுன்ற வார்த்தையை தெரிவிக்கிறேன். இளைஞராக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இன்வால்மெண்ட் இருக்கணும். இருந்த அந்த சின்சியாரிட்டி சில நேர்மைகளாக இருந்தால் ஈஸியாக அப்கமிங் கொடுத்து நல்லா பண்ணலாம் சார். அவங்க இளைஞர்கள் தான் நல்லா எல்லாமே படித்தவங்க தானே, கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு பிரகாரம் பூர்த்தி பண்ணி நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் சார். அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுற மாதிரி தெரியுது. அதனால இப்போ அமைச்சருக்கு எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க எல்லாருமே. அதில் இன்னும் கொஞ்சம் வேகமாக சிறப்பாக செயல்படுவாங்க. இப்போ அமைச்சிருக்க அந்த அமைச்சர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஸ்கூல் பக்கத்தில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்குது, அதை மூடி இருக்காங்க. ஜனங்கள் நடமாடுற மகளிர் நடமாடுற அந்த டாஸ்மார்க்லாம் அதை நிறுத்தத்துக்கு செயல்படுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களாம் வந்து நம்மள மாதிரி நடுத்தரமான மக்கள் அவங்க கஷ்டப்பட்டு இனிமே வந்து எல்லாரையும் புரிஞ்சிக்கணும். எங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும்.
எங்கள் நிலையிலேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஏதோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்களாம் வந்து அந்த போதை பொருள் அடிமையாகி தான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 10 வருஷம் ஆகுது. இது என் புள்ள இருக்கான். இதுக்கப்புறம் புதுசாக வர முதலமைச்சர் இது எல்லாமே ஒழிச்சா நல்லா இருக்கும். குடும்பம் எல்லாமே வந்து ஒரு பொம்பளை இப்போ நாங்கள் வெயிலில் வந்து காலைல 8 மணிக்கு வரேன், நைட்டு 10 12 மணிக்கு வீட்டுக்கு போனாக்கா வழியில் வந்து ஏதாவது குடிச்சிட்டு ரகலை பண்ணுறது, இல்லை 6 வயசு கேள்வி பசங்கள்லேருந்து 90 வயசு கேள்வி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு எதனா ஒரு மனு கொடுக்க போகணும், ஒரு எதனா எழுதணும், அது ஒரு லஞ்சம் வாங்குறாங்க. அதை முன்ன ஒழிங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க தேவையில்ல, 6 சிலிண்டர் கூட கொடுக்க தேவையில்ல ஐயா. எங்களுக்கு அந்த விலைவாசி குறைச்சாலுமே போதும். அதனால எல்லாம் இப்போ தானே வந்திருக்காங்க, இதுக்கு மேற்பட்ட எல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். எல்லாம் புதுசா வந்திருக்கிறாங்க எல்லாம். ஆனால் வந்துக்கிறவங்க ஃபுல்லாமே புது ஆளு தான் வந்திருக்காங்க. எல்லா அனுபவத்தில் எல்லாம் செய்வாங்கன்னு நம்புகிறோம். அவர் கூட வந்துக்கிறவங்க எல்லாமே புது ஆள் தான் இருக்காங்க. செங்கோட்டை சார் தவிர அவங்க எல்லாம் நல்லா பார்த்து வழி நடத்தி செய்வாங்கன்னு நம்புகிறோம். அவரும் சொல்லிக்கிறாரு, தப்பெல்லாம் செய்ய விட மாட்டோம், செஞ்சாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிக்கிறாரு. அது அவர் வழி கொண்டு எல்லாம் நடப்பாங்கன்னா நாங்கள் நம்பிக்கையாக தான் இருக்கிறோம். நல்லதாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பின்னாடியில் வந்து யாராவது இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க வச்சு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் முதலமைச்சர் விஜயா வந்தது ஒரு புதுசாக வரவேற்கத்தக்கது தான். அவர் நிதி அமைச்சராக செங்கோட்டையன் அவர் மந்திரியை போட்டது, அதுவும் ஏன்னா ரொம்ப வருஷமா இதுலயே பாலிடிக்ஸ்லயே இருந்ததுனால அவருக்கு அது. மீதி எல்லாரும் அவங்கவுங்க இது யாரோடைய அட்வைஸ்ல கட்டாயம் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணணும், பண்ணிடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மக்களை நல்லா நடக்கணும், நல்லா நடக்கணும், நல்லா நடக்கும் அப்படின்னு என்னோட ஒரு வாழ்த்துக்கள். நல்லாவும் பண்ணுவாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்ப முதல் தொடக்கத்தினால கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி ஆகணும்னு ஒரு சிந்தனையில தான் வந்திருப்பாங்க உள்ளேயே. அது வந்துட்டாங்க, வந்தது கட்டாயம் நல்லா செய்வாங்க. அது நல்ல நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. எங்களோட நல்ல ஆசீர்வாதங்கள். சிஎம் விஜய் சார் சொன்ன கோரிக்கை எல்லாமே கரெக்டா நிறைவேற்றினாலே மக்கள் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிருவாரு. இந்த 5 years அவர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்து அவர் அசைக்க யாராலுமே முடியாது. அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி மக்களுக்கு நல்லது செஞ்சா அவருக்கு எதிராக இனிமேல் வர்றதுக்கு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரே கண்டினியூ பண்ணுவார். மூத்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சார் தான். அவரு பின்படுத்தி எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி யங்ஸ்டர் எல்லாமே இப்போ வர யங்ஸ்டருக்கு கரெக்டான வழியை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்திருக்கிறதுல ஓகே தான். ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்காரு, அந்த ஃபீல்டை பற்றி அவருக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். எல்லாருக்கும் ஜாப் கொஞ்சம் பார்த்து அலாட் பண்ணால் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நர்சஸ்க்கு கவர்மெண்ட்ல முடிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது செங்கோட்டையன்னா அவர் வந்து ரொம்ப அனுபவசாலி, அம்மா போயிட்டு வந்து இருக்கிறாரு. அதனால வந்து அவர் வந்து நீதி அமைச்சராக போட்டிருப்பாங்க. அது நல்லது நடக்கும், நல்லது செய்வாரு, அதான் செய்வாங்க. ஏன்னா அவரே தான் சொல்லிட்டாரு, ஆட்சியில வந்து ஊழல் இருக்கக்கூடாது, ஊழல் இல்லாத ஆட்சி தான் நடக்கணும். யாரும் தொட்டாலும் நான் வந்து தொடமாட்டேன், என்னை சேர்ந்தவங்களும் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. கீர்த்தனா மேடம் அவங்க வந்து ஒரு 28 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து செய்வாங்க பொழுது எல்லாமே தொழில்துறை பத்தி. என்ன அனுபவம்னா அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு திறமைகள் இருக்குது. அதனால வந்து எல்லா மொழிகளும் பேசுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் பேசணும், அதனால வந்து அந்த அமைச்சர் பதவி கொடுத்துருவான். ஹிந்திக்காரரும் இருப்பாங்க, கம்பெனி வச்சுக்கிடுவேன், தமிழ்காரரும் இருப்பாங்க, கன்னடாக்காரரும் இருப்பாங்க, அப்புறம் தெலுங்குக்காரும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால சரி அந்த அம்மா நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஆதோ அர்ஜுனா வந்து ஏற்கனவே வந்து விளையாட்டுத்துறையில இருந்துக்கிறாரு. அதனால சரி அது அனுபவசாலியா இருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு போட்டிருப்பாங்க. எங்க தளபதிக்கே ஒரு வாழ்த்து, முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து, எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு வாழ்த்து. தளபதி வந்து முதலமைச்சர் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து நிதி அமைச்சர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து எல்லாரோடையும் வந்து எல்லாரையும் பார்த்து தான் வந்து அந்த அமைச்சர் பதவி எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா செங்கோட்டையன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கூட இணையதுனால அண்ணா வந்து இந்த மாதிரி துணை அமைச்சராக கொடுத்துருக்காரு. அவருக்கு டாக்டர் அருண்ராஜ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் இதுவா MBBS படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து மருத்துவ இதுவா வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. அண்ணன் எல்லாரும் கோலிகேஷன் வச்சுதான் அண்ணன் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. இதை வந்து அவங்க ஒரு வாய்ப்பா வச்சுக்கின்னு மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்க நாங்க நம்புறோம். முதலமைச்சர் வந்து 10-11 துறையும் அவர் கையில வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சார், சுத்தி சபார்டினேட்டர் வந்து எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் அதுல எல்லா விதமான பொறுப்பும் அவருக்கு இருக்குன்றதை அவர் கருத்துல கொண்டுதான் அந்த துறையை வந்து அவர் முழுமையா அவருடைய கையில எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரால் அப்படின்றது அவர் கண்ட்ரோல் இருக்கிறதா நல்ல விஷயங்களா செயல்படும், மக்களுக்கு பொதுவான ஒரு நன்மை கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வா இருக்கும் நாங்களும் விரும்புறோம்.
அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து செஞ்சாலும் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் கரெக்டான நேர்மையான ஒரு அரசியல் கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் அத்தனை துறைகளையுமே அவரோட கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அது மிக சிறப்பான செயல்பாடு வரும், மக்களுக்கு ஒரு நல்ல சேவை அமையும் நாங்கள் எதிர்பார்க்கறத விரும்புகிறோம். கண்டிப்பா சார். இப்ப புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்க எல்லா அமைச்சர்களுக்கும் நல்ல எங்களுடைய மக்கள் சார்ந்த எல்லா தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை வந்து பழைய மாதிரி அமைச்சரவையா இல்லாம புது அமைச்சரவையா புதுமையான அரசியல் நோக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அமைஞ்சதுன்னா அது மக்களுக்கு ஏதுவா அமையும். அதே சமயம் அது தொடர்ந்து நடந்து கொண்டுட்டே இருந்துன்னா மீண்டும் மீண்டும் அரசியல் வாழ்க்கையில அவங்களோட முழுமையான இடமும் கிடைக்கின்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார்.